மாசி மாதத்தில் மிகவும் புண்ணியமான முக்கியமான நாளாக போற்றப்படுவது மாசி மகம். புனித நீராடுவதற்கும் பாவங்கள் தீரவும் முன்னோர்கள் சாபம் விலகவும் வழிபடுவதற்கான மிக உன்னதமான நாள் மாசி மக திருநாளாகும். ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் பௌர்ணமியை ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரத்தில் இணைந்து வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தை கடலாடு மாதம் என்றும் தீர்த்தமாடு மாதம் என்றும் கூறப்படுகிறது. சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளையில் மாசி மக விழா மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில், பரங்கிப்பேட்டை, சேத்துத்தோப்பு, ஸ்ரீமுஷ்டம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான சுவாமிகள் கிள்ளை முழுக்குத்துறை உப்பநாட்டில் எழுந்தருளி தீர்த்தவாரி அளிப்பது வழக்கம். இந்த தீர்த்தவாரியில் சிதம்பரம் நடராஜனின் பிரதிநிதியாக போற்றப்படும் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள், சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள், ஸ்ரீமுஷ்டம் பூவராக பெருமாள், பெருமாத்தூர் சீனிவாச பெருமாள், பின்னத்தூர் பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கிள்ளை முழுக்குத்துறை உப்பநாட்டில் எழுந்தருளி தீர்த்தவாரி அளித்தனர். சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, சேத்துத்தோப்பு, ஸ்ரீமுஷ்டம் ஆகிய பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தீர்த்தவாரியில் கலந்து கொண்டனர். ஏராளமான கிள்ளை கடற்கரைக்கு சென்று நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். கிராமங்களிலிருந்து டிராக்டர்கள் அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான சாமிகள் கிள்ளை முழுக்குத்துறையில் அணிவகுத்தன. அப்போது ஒவ்வொரு சாமியிடமும் அப்பகுதி இளைஞர்கள் மேலதாளம் முழங்க ஆடி பாடி மகிழ்ந்தனர். ஸ்ரீமுஷ்டம் பூவராக சாமி கிள்ளை கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு செல்லும்பொழுது கிள்ளை தைக்கால் பகுதியில் உள்ள தர்கா முன்பு இஸ்லாமியர்கள் பூவராக சாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள tillaygeetham.com லிங்கை பிரஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.